கட்சியினர் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்கள் கோரிக்கை கையெழுத்து பேரணி வெஸ்ட்ரி பள்ளி முன்பு இருந்து புறப்பட்டு மாவட்ட ஆட்சி அலுவலகம் சென்றடைந்தது. அங்கு மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி சிறப்புரை ஆற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாநகரில் கட்டப்பட்டு வரும் ஜங்ஷன் மேரிஸ் பாலம் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் நிரப்பப்படாத மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்களை உடனடியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சி மாநகராட்சி மற்றும் கிராமப்புற பஞ்சாயத்து ஊராட்சி அமைப்புகளில் பணியை தனியாருக்கு கான்ட்ராக்ட் விடுவதை கைவிட வேண்டும். திருச்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்திட வேண்டும். பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள புத்தூர் நால்ரோட் டாஸ்மாக் கடையை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். மாநகராட்சி பகுதிகளில் கடை மற்றும் வணிக வளாகங்களுக்கு உயர்த்தப்பட்டுள்ள வரி மற்றும் குப்பை வரியை குறைத்திட வேண்டும். பாதாள சாக்கடை, குடிநீர் கட்டண வரி உயர்வை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் செல்வராஜ், CITU மாவட்ட பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ், அகில இந்திய விவசாய சங்க மாநில பொருளாளர் ஐலை சிவசூரியன், அகில இந்திய மாணவர் பெருமன்ற மாநில தலைவர் இப்ராஹிம் மற்றும் நிர்வாகிகள் சுரேஷ், முத்துசாமி, முருகன் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் மனு கொடுப்பதற்காக ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற கட்சியினரை காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்க மறுத்ததால் கட்சியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து மனுவை பெற்றுக்கொள்வதாக காவல்துறை தெரிவித்தனர். ஆனால் சுமார் 1 மணி நேரம் கடந்து சென்றதும் மாவட்ட வருவாய் அலுவலர் வராததால் ஆத்திரமடைந்த கட்சியினர் மாவட்ட ஆட்சி அலுவலகம் உள்ளே சென்று அலுவலக வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி வந்து கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டார். கம்யூனிஸ்ட் கட்சி முற்றுகை போராட்டத்தாலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகையினால் அப்பகுதி முழுவதும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. என்ன வேலை பார்க்க அவங்க வந்து சட்டமன்ற எல்லாரும் அமைதி. ஏன்னா சந்திக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆயிட்டு மாவட்ட வருவாய் அலுவலரை. இப்ப நம்முடைய கோரிக்கைகள் இருக்குது. முதல் கோரிக்கை, குடிமனை பட்டா இல்லாதவங்களுக்கு குடிமனை பட்டா அரசு வழங்கணும். குடிமனை பட்டா வழங்குவதோடு மட்டுமல்ல, அடிப்படையான பிரச்சனைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். திருச்சி மாநகரத்தில் குடியிருக்கிற, வீட்டு மனை இல்லாமல் குடியிருக்கிற, ஒரு கண்ணியமான கௌரவமான அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு வீட்டு மனையுடன் கூடிய வீடை அரசை கட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே வைத்திருக்கிறார்கள். அதே போல கோயில் மனைகளில் குடியிருப்பவர்களுக்கு இங்கே வாடகை முறை பின்பற்றப்படுகிறது. இந்த வாடகை முறை என்பது இன்றைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்திற்கு தகுந்தார் போல உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காத இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்கள் அறநிலைத்துறை நிர்ணயித்திருக்கிற இந்த வாடகை என்பது பொருத்தமானதாக இல்லை. எனவே வாடகை முறையை குறைத்து பகுதி முறையில் அவர்கள் அறநிலைத்துறை சொந்தமான இடங்களில் குடியிருக்கிற கோயில், மடம், அறக்கட்டளைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு கடை நடத்துவதற்கு அதுக்கான பகுதியை கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற அரசு மருத்துவ கல்லூரி இருக்கிறது, மருத்துவமனைகள் இருக்கிறது. இங்கே இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் போதுமான மருத்துவர்கள், செவிலியர்கள், அதை பயன்படுத்துகிற அந்த மருத்துவமனைக்கு தேவையான கட்டமைப்புக்கான தேவையான ஊழியர்கள் எல்லாம் உடனடியாக நியமனம் செய்யப்பட வேண்டும். இங்கே கடைநிலை ஊழியராக இருக்கிற, மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருக்கிற துப்புரவு பணியாளர்கள், கட்டுவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசே ஏற்று நடத்தப்பட வேண்டும். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு கான்ட்ராக்ட் பேஸில் அவர்களுக்கான வேலை நிர்ணயம் செய்யப்படுகிறது.
இந்த கான்ட்ராக்ட் பேஸ் முறையை ஒழித்து அரசே இவர்கள் எல்லாம் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதேபோல திருச்சி மாநகரத்திற்கு போக்குவரத்திற்கு மிக நெருக்கடியாக இருக்கிற இந்த மேரிஸ் பாலம், அதே போல சங்ஷன் பாலம் மேம்பாலம், உயர்மட்ட மேம்பாலம் உடனடியாக பணி கொண்டு வரப்பட வேண்டும், உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு சென்னை மாநகரில் எப்படி போக்குவரத்தெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மெட்ரோ திட்டம் பயன்பட்டதோ அதேபோல திருச்சி மாநகரத்திற்கும் உடனடியாக மெட்ரோ திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இங்கே முழுவதுமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இன்றைக்கு தஞ்சாவூர் துவாக்குடி சாலை பால்பண்ணையில் இருக்கிற போக்குவரத்து நெரிசலால் மிகப்பெரிய அளவில் விபத்துக்கள் அடிக்கடி நடைபெறுகிறது. அந்த விபத்துக்களை குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு சர்வீஸ் ரோடு உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இங்கே வைக்கப்படுகிறது. அதேபோல இந்த பகுதியில் கல்லூரி அதேபோல பள்ளிகளுக்கு செல்லுகிற பள்ளிக்கூடங்களுக்கு அருகாமையில் இருக்கிற டாஸ்மாக் கடை உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரையில் மிகவும் ஏழைகளும் எளியவர்களும் நிரம்ப வாழ்கிறார்கள். அன்றாட வருமானம் என்பது அவர்களுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. எப்படி கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டம் நடைமுறைக்கு இருக்கிறதோ அதே போல மாநகராட்சி பகுதிக்கும் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலையை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வருமானத்திற்கு உதவியாக, பொருளாதாரத்திற்கு உதவியாக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் இங்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முதன்மையாக இங்கே வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு வீடு இல்லாதவர்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாகவும் அதேபோல நகர்ப்புற மேம்பாட்டு வளர்ச்சியின் மூலமாகவும் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழைகளுக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கெல்லாம் மலிவு விலையில் இலவசமாக வீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக சந்தித்து இதை தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.